Suraj and Monk. Hello Monk. Vanakkam. So, first of all, thank you, Madhavan and Shruti and Town Library. So, இந்த பாட்டை நாங்களும் ஒரு 1 வீக்காக கேட்டுட்ருக்கோம். படத்தை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. பாட்டு கேட்டால் வந்து இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சத்தியமாக எங்களுக்கு ஐடியாவே இல்லை. அண்ட் இட் ஆக்சுவலி வாஸ் ஹார்ட். ஸோ இன்றைக்கி வாட் வீவ் டன் டுடே இஸ் சேம் சாங்ஸ் சேம் இது லிரிக்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் என்ன பண்ணிட்டோம், 10,000 பேர் வாசிக்கிற இடத்த 4 பேராக வந்து சுருக்கிட்டோம். இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் ஆல்பம் பண்ணுறோம். ஓகே, அதில் என்ன ஒரு பாட்டு நமக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஒரு தெய்வம் தந்த பூவை தவிர நமக்கு வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே புதுசு. ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி ஆல்பம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் புரியல. எல்லாம் வந்து மியூசிக் தெரிஞ்சவங்க மியூசிக் லாங்குவேஜில் சொல்லணும்னு வைங்களேன். இந்த பாட்டு வந்து கொஞ்சம் மதுவந்தி ராகமிஷ் அப்படி மொத்த ஸ்கோருமே அவர் அதில் தான் வச்சிருக்கிறாரு. அதுவும் வந்து ஆக்மெண்டட் டிமினிஷ்ட் கார்ட்ஸில் தான் பாதி பாட்டு. புரியல. அதாவது என்னன்னா எங்களால் வாசிக்க முடியாது. அதுதான் வாசிக்க முடியாதுன்றதை திருச்சி இங்கிலீஷ் சொல்றீங்க நீங்க. இல்ல, மீனிங் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டூ இட் வித் 2-3 people. டிசெக்ஷன் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கோம். So we have a lot more people here. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா they can also sing. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விழியட்டுமே பிள்ளையின் சிறுமுகம் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுகம் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக இசையில் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமா, கோடிக்கீர்த்தனமும் கவி கோர்த்த வார்த்தைகளும் சிறு கண்ணீர் போலர்த்தம் தருமா, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம்
விழுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே அங்கு தோன்றாதோ கொள்ளை நிலவே மந்த இனம் பாராய்ந்து சாய்ந்திடுமோ அங்கு கூவாதோ வெள்ளை குயிலே வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரே விடியும் போவி அமைதிக்காக விடியவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே பிடியும் பூமி அமைதிக்காக விடிகவே அதாவது இந்த பாட்டே பாடலன்னா இப்போ அடுத்த வர பாட்டெலாம் என்ன பாட போனீங்கன்னு யோசிக்கிறேன். சரி, அதனால் நம்ம இந்த பாட்டு மறுபடி பாடலாம். ஓகே, பாடலாமா? 1 2 3. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் One more time. சிறுமுகம் சிரித்து பூக்கள் உலகம் எங்கும் மலரவே பிடியும் பூமி அமைதிக்காக பிடினவே. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா பாடுறீங்க. பிகாஸ் என்ன இதில் என்ன நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாட போகிறது வந்து இந்த சட்டென நினைந்தது நெஞ்சம்னு இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு வேர்ஷன் இருக்குது. சினிமாவில் வேர்ஷன் ஆஃப் கவரேஜ் வேறு மாதிரி இருக்குது. ஆடியோ த வே இட் வாஸ் அப்ரோச் வாஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் should I just give you insights on what musical approach the song has gone through, or அப்படியே பாட்டில் போயிடலாமா?
நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது படம் பார்த்தது, எங்கள் அப்பா அம்மா பார்த்துருந்தாங்க. அப்போ நான் வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படி பார்த்த ஒரு மூவி. பட் இட் காட் கனெக்டட் பேக் தென் அப்போவே. ஏன்னா அப்போ வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் எமோஷன். சட்டென நிறைந்தது நெஞ்சம் வரும்போது வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ரொமான்ஸ் பிட்வீன் சிம்ரன் அண்ட் மேடி. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்யாணி ராகத்தில் அவர் அப்படியே அப்ரோச் பண்ணி எடுத்திருப்பாங்க. நீ ரே ச நி ச ரி ச நீ ப்ளே பண்ண ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு ரொம்ப தரரா அப்படியே ஒரு மாண்டு டச். நெக்ஸ்ட் போயிடுவார். மாண்டுன்னு ஒரு ராகம் இருக்கு. எங்கெல்லாம் மாண்டு வரும்னு சொல்லு. வேற என்ன படத்துல? வேற அதெல்லாம் கொடுக்கலாமா ரெஃபரன்ஸ்? இல்லை இப்போ சௌக்கியமா கண்ணே அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது ரஹ்மான் சாரோட ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாங்ஸ். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா வென்னவர் பாம்பேல எங்க இருக்கு? உயிரேல. ஸோ ஒரு மாண்டோட ஃப்ளேவரில் அங்கே அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ராகம் கல்யாணியில் ஆரம்பிச்சு மாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு திடீர்னு ஸோ திஸ் இஸ் கால்ட் த சாங் ஸ்டார்ட்ஸ் இன் அ மேஜர் ஸ்கேல். அது சட்டென நினைந்தது நெஞ்சம் வரும்போது இட் இஸ் மோர் ஆஃப் அ ஷாக். ஐ திங்க் படத்தில் வந்து மாதவனோட அம்மா வந்து வெளியில் வந்து இவங்க ஹக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிம்ரனும் மாதவனும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஞாபகம் இல்லைடா எனக்கு. அதனால தேசியன் சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் விட்டுருங்க. அக்கா என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. அப்போ டக்குன்னு சட்டென நினைந்தது நெஞ்சம் வரும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். அது அப்படியே பேரலல் மைனருக்கு மாறிட்டு அப்படின்னு மாறிடும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதே வந்து ஒரு பயங்கரமான கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ அகைன் இட்ஸ் ஈஸி தான். இந்த பாட்டு நீங்கள் கூட சேர்ந்து பாடலாம். ஈஸி தான். பாடுவோம். அப்படியே லிரிக் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். 2 3 4. வாசல் வழி காதல் வந்தவன வென்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று இன்று தெளிந்தேன். பாடுங்கப்பா. 2 3 அகைன். எந்த வாசல் வழி என்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று இன்று தெளிந்தேன். தாவி வந்த என்னை அணைத்த போது என ஜல்லி வேர்கள் அருந்தேன். சாவில் எல்லை வரை சென்று மீண்டு இன்று 2 ஜென்மம் அடைந்தேன். துடிக்கும் முதடு கொண்டு துடைத்திட வெக்கத்தை அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்ற அச்சத்தை. துடிக்கும் முதடு கொண்டு துடைத்திட வெக்கத்தை அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்ற அச்சத்தை. சுகமாய் சுகமாய் கொள்ளையிடு என் உயிரை மட்டும் விட்டுவிடு. சுகமாய் சுகமாய் கொள்ளையிடு என் உயிரை மட்டும் விட்டுவிடு. சட்டு நனைந்தது நெஞ்சம் சர்க்கரையானது தண்ணீர். இன்பம் இன்பம் ஒரு துன்பம் துன்பம் எத்தனை பேர் இன்பம். சட்டு நனைந்தது நெஞ்சம் சர்க்கரையானது தண்ணீர். இன்பம் இன்பம் ஒரு துன்பம் துன்பம் எத்தனை பேர் இன்பம். உடலுக்குள் மல்லிகை தூரல் என் உயிருக்குள் மெல்லிய கீரல். சுகமாய் சுகமாய் கொள்ளையிடு என் உயிரை மட்டும் விட்டுவிடு. சட்டு நனைந்தது நெஞ்சம் சர்க்கரையானது தண்ணீர். இன்பம் இன்பம் ஒரு துன்பம் துன்பம் எத்தனை பேர் இன்பம். லாஸ்ட் ஒன் டைம் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? 1 2 3 4. சட்டென்று நிறைந்தது நெஞ்சம்
சக்கரையானது கண்ணீர் இன்பம் இன்பம் ஒரு துன்பம் துன்பம் எத்தனை பேரின்பம் படிச்சுக்கோ. ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த பாட்டை ஆக்சுவலி. ஏன்னா எங்கெங்கேயோ போகுது அது. பேசாமல் என்ன பண்ணிருப்பார் ரஹ்மான் சார் வந்து, நீ எதையாவது பாடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு போட்டு விட்டுருப்பாரு. அப்படி எங்கெங்கேயோ போகுது அந்த பாட்டு. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா? அதே தான். விடை கொடு சாமி விட்டு போகின்றேன்ற மாதிரி நான் அவன்கிட்ட போயிட்டு, சரி பாட்டுக்கு முன்னாடி நான் ஜோக் பண்ணல. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே பனைவரை கூடே, ஒரு முறை பார்ப்போமா. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசம் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே பறவைகள் கூடே, ஒரு முறை பார்ப்போமா. உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மற்றும் ஊர்வலம் போகின்றோம். உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். Okay, can you all sing together? காதலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா. கந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா. சொர்க்கம் சென்றாலும் சேர்ந்த ஊர் போல் வருமா வருமா. கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே. கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் இங்கே. பிரிவோம் நதிகளே, பிழைத்தால் வருகிறோம். மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம். கண்ணீர் திரைப்பது இல்லை மண்ணே, கடைசியாக பார்க்கின்றோம். விடைக்கூட எங்கள் நாடே, வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே பறவைகள் கூடே, ஒரு முறை பார்ப்போமா. உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் எங்கள் சங்கீதம் பிள்ளை நழுகையிலே துளைத்தோம். எங்களிடம் திங்கள் வெடிகுண்டு புகையிலே புதைத்தோம். எங்கள் சங்கீதம் பிள்ளை நழுகையிலே துளைத்தோம். எங்களிடம் திங்கள் வெடிகுண்டு புகையிலே. முன்னறிவில் மலரில் கிடந்தோம், பின்னறிவில் முள்ளில் கிடந்தோம். முன்னறிவில் மலரில் கிடந்தோம்,
பின்னரவில் முள்ளில் கிடந்தோம் கடல் நீர் பறவைகள் இருந்தால் சந்திப்போம் வனமே மலைகளே வாழ்ந்தால் சந்திப்போம் தாயில் கொஞ்சம் நெஞ்சில் அதிகம் சுமைகள் சுமந்து போகின்றோம் விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனமரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனமரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் புன்னகை புதைத்தோம் வெறும் உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம் உதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம் சாங் நான் ரொம்ப ஹெவி ஆக்கி விட்டுச்சா? அண்ட் திஸ் வாஸ் த டஃபஸ்ட் சாங். ஸ்டில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் எங்களுக்கு பத்தலை. ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஐயோ மறந்துட போகிறோம், அடுத்த லைன் எப்படா வரும். லெட்ஸ் மேக் இட் ஜாலிஸ். ஆமாம், இதுவும் ஆக்சுவலி ஈக்குவல் அண்ட் டிஃபிகல்ட்டாக இருந்தது இந்த சாங். த நெக்ஸ்ட் சாங் இஸ் ஆக்சுவலி சுந்தரி. இதில் இன்னொரு மியூசிக்கல் பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த சாங் இஸ் ஆக்சுவலி செட் இன் இ மைனர். இ மைனர் சொல்கிறேன், புரிகிறவங்களுக்கு புரிஞ்சா ஓகே, பட் என்னுடைய கடமை. இ மைனர் இஸ் லைக் ஒன் ஸ்கேல், ஒரு ஸ்ருதியில் அதை செட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அதோட ரெஃபரன்சஸ் அண்ட் மெலடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ மைனர், அதோட 4th மைனரில் இருக்கும். நேற்றுக்கு நானும் ப்ளஸ்னும் உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் என்னடா அது, ஏன்னா இப்போ இந்த சாங்ஸ்க்கெலாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை இன்டர்நெட்டில். டக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒன்று மியூசிஷியன்ஸாக வந்து எங்களுக்கு சானிக் அந்த ஆடிபிள் சென்ஸ் தேவை. நாங்கள் சரி எங்கேயாவது வெளியில் நம்ம டக்குன்னு நம்மளால் கேட்டு இப்படி ஒர்க் பண்ண முடியாத பாட்டு வெளியிலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இன்டர்நெட்டில் போய் பார்த்தா இப்படி யாரெல்லாம் கோடர்ஸ், மீன் ப்ரோக்ராமர்ஸ், டெக்கீஸ், எனிபடி ஹியர்? ஆர்ட் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ ஒருத்தர் இருக்கார், அதான் அந்த ஓப்பன் சோர்ஸில் போய் நம்ம கோடெலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி நாங்களும் தேடுவோம் கார்ட்ஸு. எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 1.5 மணி நேரம் பிரித்து பார்த்தா ஆக்சுவலி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். மண்டே பொழந்துட்டார். ஆமாம். ஸோ பயங்கரமான ஒரு காம்போசிஷன். ஜி மேஜர், இ மைனர். கேட்கும் போது அந்த காலத்து நம்பியார்லாம் வந்து இப்படி கோவப்பட்டாலும் அப்படி ஒரு கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டில் இருக்கு பாட்டு மொத்தம். அப்படியே அப்பா சாமி. அமுதாவை புட்டுக்குள்ள அடிக்க முடியுமா? அதை கொண்ட மேகத்தை அடிக்க முடியுமா? அமுதாவை புட்டுக்குள்ள அடிக்க முடியுமா? சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி, சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி. ஹே நச்சரிக்கும் சிட்டுக்குருவி, ஹே ரக்க கட்டி பறக்கும் அருவி. சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி, சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி. Hey, hey, hey.
பல்லை காட்டி சிரிக்க வைக்கும் கொண்டு மேகத்தை அடக்க முடியுமா அமுதாவை புட்டுக்குள்ள அடக்க முடியுமா கொண்ட மேகத்தை அடிக்க முடியுமா அமுதாவை புட்டுக்குள்ள அடக்க முடியுமா சின்ன சின்ன குறும்புகள் திட்டமிட்டு போடுகிறாள் பொங்கி வரும் கோவத்தை புன்னகையில் துடைக்கிறாள் கண்ணுக்குழியில் கவலை புதைப்பால் ஜடையில் ஆகாயம் இழப்பால் இன்பங்களின் எல்லையும் அவளே துன்பங்களின் சொல்லையும் அவளே நறுமணத்தின்றனும் அவள் தானே அலைய பிடித்து கயிறு கயிறு கட்டுவது நடக்கும் முடிந்து செயலா இவள் பாட பிறந்த அல்லவா சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி நச்சரிக்கும் சிட்டுக்குருவி ரக்க கட்டி பறக்கும் அருவி பாசத்தோடு முத்தம் தந்து பரிசு கொடுக்குமே அன்னை என்னை அவளுக்கு அன்னை கூட இவள் தானே மனக்கென்று வைத்திருக்கும் அவையாரும் இவள் தானே பள்ளி வகுப்பில் இவளே படிப்பில் ஹீரோயின் இவளே ஆயிரம் கேள்விகள் எறிவாள் அவள் மட்டும் விதைகள் அறிவாள் டீச்சருக்கு வீட்டில் கெடுப்பாள் இவளை நாளை மனக்கும் வசதி என்ன என்ன பாடுபடுவான் இவள் பாகம் கழுவும் நீர் சமையல் செய்வாரோ சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி நச்சரிக்கும் சிட்டுக்குருவி ரக்க கட்டி பறக்கும் அருவி சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி சுந்தரி சிறியரட்டை வாழ் சுந்தரி பயங்கரமா வாழ அடிச்சு யாருக்காவது இருக்காங்களா அந்த மாதிரி அமுதா மாதிரி கிட்ஸ் யாருக்காவது இருக்காங்களா ஓகே அவ்வளோ வயசாக யாரோ பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மேபி ஒரு நல்ல குறிக்கோளோட இருக்கு யாராவது அமுதா மாதிரி இருந்து அது எல்லாரும் கையும் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தூக்குங்க இல்லையா அதுவும் இல்லையா அமுதா கண்ணத்தில் முத்தமிட்டாய் கண்ணத்தில் முத்தமிட்டாய் நெஞ்சில் காதில் கண்ணத்தில் முத்தமிட்டாய்
கண்ணத்தில் முத்தமிட்டாள். Everyone sing together. 2, 3. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. வாழ முடியும் இடம் நீதானே. காற்றை போல நீ வந்தாயே. சுவாசமாக நீ நின்றாயே. பார்விலோடும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. கண்ணத்தில் முத்தமிட்டாள். கண்ணத்தில் முத்தமிட்டாள். கண்ணத்தில் முத்தமிட்டாள். கண்ணத்தில் முத்தமிட்டாள். எனது சொந்தம் நீ எனது பகையும் நீ. காதல் மலரும் நீ கருவில் உள்ளும் நீ. செல்ல மழையும் நீ சின்ன இடியும் நீ. செல்ல மழையும் நீ சின்ன இடியும் நீ. பிறந்த உடலும் நீ பிரியும் உயிரும் நீ. பிறந்த உடலும் நீ பிரியும் உயிரும் நீ. மரணம் ஈன்ற ஜனனம் நீ. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. கண்ணத்தில் முத்தமிட்டாள். கண்ணத்தில் முத்தமிட்டாள். கண்ணத்தில் முத்தமிட்டாள். கண்ணத்தில் முத்தமிட்டாள். ஒரே ஒரு வாட்டி அந்த கோரஸ் மட்டும் ஒரே ஒரு வாட்டி எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நெஞ்சு லாஸ்ட் டைம். 1, 2, 3, 4. நீங்கள் தான் ஆரம்பிக்க போகிறீங்க. மோங்க் ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறியா? நெஞ்சில். Ready? 3, 4. நெஞ்சில் ஜில் 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 காதில் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டாய் நீ. கண்ணத்தில் முத்தமிட்டாய். நெஞ்சில் ஜில் 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 காதில் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டாய் நீ. கண்ணத்தில் முத்தமிட்டாய். ஸோ இறுதி பாடல். இறுதி பாடல். சிங் யுவரை பாடுறீங்களா? ஆமாம், பண்ணோம்ல.
கண்டிப்பா பாடணும். பிஃபோர் தட்ல இந்த பாட்டுமே ஹோல் ஆல்பமுமே இந்த வாட்டர் பாட்டில் ஏன் கேட்பேன்னு நினைப்பீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, சூரஜ் கேள்வி கொடுக்கறதுக்கு. இந்தாடா அதுல வாசிக்க போறீங்களா? பல விதம் காட்டுவாங்க. ஏய் ட்ரம் சிவமணி மாதிரியா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அவர் கரெக்டாக டியூன் பண்ணிடுவான். வாட்டர் இருக்கா? சா ஓகே. இது சா தண்ணி கம்மியாக இருக்கு. கடைசியா கொக்கோ கோலா ஆட்ல பார்த்தது இதை இப்பதான் நேர்ல பார்க்க போறேன். தேங்க்யூ ஸோ மச். கமான். ஆமாம். மிஞ்சி போனா தந்தை மகள் பாட்டுனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா இது எப்படி இருக்கு? ஐயோ இந்த பொண்ணு என் பொண்ணே இல்ல, ஆனா இந்த பொண்ணு என் பொண்ணு. ஒரு ஹாண்டிங் ஃபீல். அது எப்படி எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க அந்த மனுஷன். எனது சொந்தம் நீ எங்க போகுது? எனது ஐயோ பயமா இருக்கு. ஐயோ நீ இது எந்ததான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் செல்ல மழையும் நீ, இது ஸ்கேல்ல இல்லாத ஒரு கார்டு. அப்படி எங்கே போகுது? சின்ன இடியும் நீ, இப்படி வரும். செல்ல மழையும் நீ ஐயோ அப்படி பாட்டு ஃபுல்லா ஐயோ கார்ட்ஸ் தான். அப்புறம் திரும்ப ரிசால்வ். நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ ஒரு, அப்பதான் நான் தான் உன்னை தூக்கி வளர்த்தேன், ஸோ ஐம் யுவர் பேரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் குட். நான் சும்மா இப்போ ஜோவியலாக காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கம்போசிங் திஸ் வுடன்ட் ஹவ் பீன் ஸோ ஈஸி. எந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்லேயும் எந்த அளவுக்கு அந்த படத்தோட எசன்ஸில் முழுகினா தான் மியூசிக்கலாகவே. இப்போ எங்களுக்கு மியூசிக் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கோம் கொஞ்சோண்டு, அதை வச்சு எங்களால் ஓகே மியூசிக்கெலாம் இப்படி யோசிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பட் சவுண்டு கேட்கும் போது ஹவு அன்சர்டன் இஸ் திஸ் சவுண்ட், ஹவு குட் அண்ட் ஹாப்பி இஸ் திஸ் சவுண்ட், ஹவு சீரியஸ் இஸ் திஸ் சவுண்ட். அப்போது இந்த சவுண்டை ஒட்டுமொத்தமாக போட்டு அரேஞ்ச் பண்ணி ஐயோ ஜேக்கப் காலியர் மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ரஹ்மான் சார். ஸோ பயங்கர ஃபேன். நான் இப்போ ரீசெண்டாக ரஹ்மான் சாரோட நிறைய பாட்டு எடுத்து டைசெக்ட் பண்ணும்போது என்ன மண்டடா அது. இட் கோஸ் வெல் வித் ஃபிலிம்ஸ். அதனால் வித் தட் நோட் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இது நெக்ஸ்ட் சாங்குமே வந்து படம் ஸ்ரீலங்காவுக்கு வருது, சென்னைக்கு வருது. ஒரு சேட்டை பண்ணுற பொண்ணு இருக்கு சுந்தரி, அது ஃபுல் சேட்டை மதுவந்தி ராகம். சுந்தரி அதெல்லாம் பிளேஃபுல், பயங்கர பிளேஃபுல். அதே மாதிரி அதில் டிமினிஷ்ட் ஃபுல்லாக நட்சத்திர சிட்டுக்குருவி எங்கெங்கே போகுது, ஒரே நோட்டுக்கு 2 ரெப்ரசன்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக மியூசிக்கில் உள்ளே பூந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. இப்போ எனக்கு ஒரு படம் வந்து நான் ஒரு 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் இப்படி யோசிச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சைடில் சொல்லிட்டேன். ஆமாம் அப்போ தானே நானே அதனால் வாஸ் அமேசிங். எதுக்கு நான் அடுத்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்க வந்தேன்னா, அங்கேருந்து போவாங்க அவங்க அம்மாவை தேடி ஸ்ரீலங்காவுக்கு போவாங்க. அந்த ஸ்ரீலங்கான்ற ஃப்ளேவரை செட் பண்ணோம்ல, அது ஆக்சுவலி ஒரு கார் டிரைவ் தான் அந்த பாட்டு. அவங்க அந்த டாக்டர் வந்து பிக்கப் பண்ணுவார், அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த பாட்டு முடியும். அது வந்து பைலாவோட ஒரிஜின் என்னென்னா, ஸ்ரீலங்காலலாம் வந்து பைலா மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது ஸ்ரீலங்கன் மியூசிக் கிடையாது. அது போர்ச்சுகீஸ் வந்து ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆயிருந்தாங்க. மச்சான் இந்த குரூ எப்படி வரும்னு என் காதில் கேட்குறான். இவன் என்ன பண்ணுறது நான் இருப்பா இப்போதான் மீட்டரை பிடிச்சி போயிட்டு இருக்காரு. சொல்லுங்க. போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க இப்போதான். ஸோ போர்ச்சுகீஸ் வந்து Portuguese guys had come into Sri Lanka, invadedலாம். அப்போ வந்து they wanted to have fun party because Sri Lanka was actually a very chill place. போர்ச்சுகீஸ் ப்ளே பண்ணி அதர் லோக்கல்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இட்ஸ் மோர் ஆஃப் ஸ்பானிஷ் கிட்டார், பாங்கோஸ், மோர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது வந்து ஸ்ரீலங்கன் சவுண்ட் ஆயிடுச்சு போகிற போக்கில். பிகாஸ் அங்கே வந்து அதே மாதிரி அது வந்து சின்ஹாலீஸ் லாங்குவேஜ் வந்து இட் ஹாஸ் மோர் ஆஃப் மலையாளம். இப்போ இந்த பாட்டே எடுத்துக்கோங்களேன், என்ன ஸ்கேலடா இருக்குது? ஜி மேஜர் தானே? ஜி மேஜர். யாழு என்ன வெண்ண யாழுவோ ஆளுவா புழ, அந்த மாதிரி யாழுவோ மல்லியே அப்படின்னு. ஸோ மியூசிக்கலாக இருக்குன்றீங்க. மியூசிக்கலாக இல்லை, அந்த லாங்குவேஜோட ஒரு விஷயம் பேசுவாங்க. யாரோ ஒன்று பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னது? ஒன்றும் இல்லை இல்லை உண்மையாக விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தா நான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எப்படி இவ்வளோ கரெக்டாக தப்பாக பேசுகிறேன். இல்லை கைஸ், நான் அப்படி இல்லைலாம் உங்களுக்கு வந்து நான் மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க மாட்டேன். வாங்க உங்களை நாங்கள் கண்டிப்பாக நம்பலை, அதானே? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்க கூட இல்லை. கம்ப்ளீட்டாக நம்பி கதை கேட்டுட்டு இருக்கோம். கதை இல்லைப்பா, அது நிஜம்தான். இந்த போர்ச்சுகீஸ் கதையெல்லாம் நிஜம் தான். பிகாஸ் ஒன்று சொல்ல வரோம், டிசைட் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் பற்றி கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணால் தானே நல்லது. இந்த பாட்டில் அப்படி ஒரு ஜென்ரலி வந்து அந்த சின்ஹலீஸ் லாங்குவேஜ் தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அழுத்தமாக இருக்கும்.
ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கண்டு நீ இங்கே வந்திருக்க அந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுவாங்க. இதே சின்ஹாலிஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். சுமீரிப்பானே பதமாச்சாக்கா அல்லா அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் சத்தியமாக ஸ்ரீலங்கன் பாட்டு, சிரிக்காதீங்க, ஆனால் செம்ம ஜாலியான ஒரு பாட்டு. ஸோ அது வந்து அந்த கார் டிரைவில் இங்கேருந்து அங்கே போகும்போது இது ஸ்ரீலங்கா தான் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பாட்டு வச்சுருக்காங்கன்னா மணிரத்னம் தானே அவர் டைரக்டர் மணிரத்னம் சார். நான் தப்பாக்கிப்பா சொல்லிட்டு போகிறேங்க. நீங்கள் ஒரு மார்க், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஓகே. ஸோ அந்த டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் இதுதான் கன்வே பண்ணுறதுக்கு எவ்வளோ டீப்பாக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றது இந்த சாங் சொல்லும். பிகாஸ் இந்த சாங் வந்து த மிக்சர் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ். இதில் லிரிக்ஸ் ஏன் ஓ யாரோ என்ன வெண்ண அலுவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருப்பா இந்த ஆளு, அதான் அர்த்தம். ஓ ஆளு இது வந்து நான் ரிசர்ச்லாம் பண்ணல, எனக்கு மனசில் தோன்றது சொல்கிறேன், ரிசர்ச் பண்ணி வரலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஜேசன் பைலா பீட்னா என்னன்னு இப்போ என் காதில் கேட்டு நான் கண்டுபிடிச்சிட்டாடா சொல்ல பொண்ணு. அப்படியே பாடுங்க கூட சேர்ந்து சொல்றத. டிப்பர் இடிப்பாங்க டிப்பர் இடிப்பாங்க டிப்பர் இடிப்பாங்க பக்கு 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 பாடுங்க. 1 2 3 டிப்பர் இடிப்பாங்க டிப்பர் இடிப்பாங்க டிப்பர் இடிப்பாங்க பக்கு பக்கு பாங்க டிப்பர் இடிப்பாங்க டிப்பர் இடிப்பாங்க டிப்பர் இடிப்பாங்க பக்கு பக்கு பக்கு. பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? ஓ யாரு வெண்ண என்ன யாருவோ சும்மா சல்லி தந்த பொங்க மல்லியே. ஓ யாரு வெண்ண கிளாப் பண்ணலாமா? கிளாப் கிளாப் கிளாப். ஏன்னா பைலா வந்து ஃபுல்லா கிளாப் தான், நம்ம ஊர் கானா மாதிரி ஆகும். ஓ யாரு வெண்ண என்ன யாருவோ சும்மா சல்லி தந்த பொங்க மல்லியே. ஓ யாரு வெண்ண என்ன யாருவோ சும்மா சல்லி தந்த பொங்க மல்லியே. செஞ்சோரே 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 கொஞ்சம் கமையில் கேள்வி பார்க்கலாம். செஞ்சோரே 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 பஜவு போட்டு தேடலாம் வா. செஞ்சோரே 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 கொஞ்சம் கமையில் கேள்வி பார்க்கலாம் வா. Signore, 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 paja pot, tidalamba. Kaju penne, vida ennadi. Kaju penne, vida ennadi. Un pattu vida tottu velayum serkadedi. Hey, hey. எட்டின்ல உன் கண்ணை முழிச்சு எங்க பாக்குற ஓ ஐயோ மல்லி மல்லி கெல்லோ கொல்லோ யாலோ வெண்ண ஆதர மல்லி காதலுக்கும் காமத்துக்கும் வேண்டும் விடுவெளி. ஓ யாரோ வெண்ண எந்த யாருவோ சும்மா சல்லி தந்து பொங்கு மல்லியே. ஓ யாரோ வெண்ண எந்த யாருவோ சும்மா சல்லி தந்து பொங்க மல்லியே. Next 1 2 3 Signore, 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 colpes கடலோரம் போகலாமா. Signore, 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 கொடைக்கு கீழே ஜோடி தேடி போகலாம் வா. கருக்கல்லே பேரன்னடி. எனக்கு தெரிஞ்சு
அடி கருப்பு நேரத்தை அழகி உன் பேர் என்னடின்னு கேட்குறாப்புலன்னு நினைக்கிறேன். கருக்கெல்ல பேர் என்னடி, கருக்கெல்ல பேர் என்னடி, கடலோரம் கை கோர்த்து போகலாம் பாடி. அங்கே நில்லு என்னோட. ஐயோ பாவம் சைட் அடிக்கலாம்னு போயிருக்கான். கேட்டிருக்கிறான் என்ன எதுன்னு அப்ரோச் பண்ணிருக்கேன். என் புருஷனை கூட்டின்னு வரது. இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்பிட்டாங்களே. ஐயோ ஏங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்து. எங்க போனாங்க? என்ன என்கிட்ட கேக்குறீங்க? கிளம்பிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, கோவப்பட்டு போயிட்டாங்க போல. சும்மா சொன்னேன். இங்க ஏதாவது ஃபோன் வந்துருக்கும். 1 2 3 அங்கே நில்லு என்னோட புருஷனை கூட்டிட்டு வரேன். ஓ ஐயோ நங்கி நங்கி தவறி போச்சு என் தங்கச்சி. மச்சன நான் கேட்டதாக சொல்லு தங்கச்சி. ஓ யாரோ என்ன யாரோ சும்மா சொல்லி தந்து போங்க மல்லியே. ஓ யாரோ என்ன யாரோ சும்மா பண்ணி அசட்டு முகம வழியிலே. ஓ யாரோ என்ன யாரோ சும்மா சொல்லி தந்து போங்க மல்லியே. ஓ யாரோ என்ன யாரோ சும்மா சொல்லி தந்து போங்க மல்லியே. ஓ யாரோ என்ன யாரோ சும்மா சொல்லி தந்து போங்க மல்லியே. பாட்டு முடிஞ்சிருச்சு. சட்டை கட்டி ஆடிட்டு இருக்கோம் ரூம்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சூரஜ். ஹலோ. Blesson on the bass guitar, Jason on the percussion, and myself Mark. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு மார்க். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷன் நல்ல மியூசிக்கல் ஆடியன்ஸ்க்கு மியூசிக்லாம் டைசெக்ட் பண்ணி பண்ற மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்களேன். ஏன் என்ன பண்ணுவீங்க அப்ப? அதாவது பண்ணுவேன்ல. கம்பெனி பேர் டவுன் லைஃப். தெரியலப்பா இதெல்லாம். இல்ல இப்ப நீங்க நிறைய கதைகள்லாம் சொன்னீங்கல்ல, டீடைல்ஸ்லாம் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு போய் ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும் இந்த ஆல்பம். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச் பாட்டில் வித்தை எவ்ரிதிங். கன்னடையை போட்டு கலக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச். அவர் பேசும்போதும் வாசிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. கிரேட் ஒர்க் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஸ்டோரி, படம், பாடல்கள், மியூசிக்னு பயங்கரமான ஒரு ஈவினிங்காக எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படியே இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒன்ஸ் அகெயின் டவுன் லைப்ரரிக்கு நன்றி, ஸ்ருதிக்கு நன்றி, சப்போர்ட் பண்ண பிரன் காஃபி, வினல் அண்ட் ப்ரூ ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. I would like everyone to give a very big round of applause to Suraj, Monk and the whole நான் சட்டுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சூரஜ் கிட்ட எல்லா பாட்டும் பெர்ஃபார்ம் பண்ணோன்னு. பிகாஸ் என் மைண்ட்லேயும் ஒரு தெய்வம் தந்து பூவே, வெள்ளை பூக்கள், சூப்பர் கரோக்கே பாட்டு. நானே அதுக்கப்புறம் தான் போய் ஆல்பமை பார்க்குறேன், எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இவங்க. சுந்தரி பாட்டு இருக்குது, விடைகோடு நாடையெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் சூரஜ்க்கு ஃபோன் பண்ணி, சாரி சூரஜ் நான் ரொம்ப அவசரத்தில் எல்லா பாட்டும் பாடணும்னு முடியுமா? சூரஜ் சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டோன்னு. ஐ வாஸ் மோர் ஸ்கேர்ட் ஃபார் யூ ஆல், பட் தேங்க்யூ. வாட் அ பிரில்லியன்ட் ஷோ. அண்ட் தேங்க்யூ மாங் ஃபார் டைசெக்டிங் எவ்ரி சாங். நானே இவ்வளோ யோசிக்கல எல்லா பாட்டு பற்றியும். ஸோ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். யூ ஹவ் புல்ட் சம்திங் superb this evening, and thank you for entertaining us this evening. Thank you ellarum vandadukku. I hope you all had fun. I hope you all are taking away much more than what you all knew about the movie, about the book, about the songs, and we will see you all soon in the next session of Book versus Movie with the Town Library. Thank you all.